ஓகே, 9th வந்து நம்ம ஃபர்ஸ்ட் லெசன் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஏற்கனவே ஃபர்ஸ்ட் லெசன்ல வந்துட்டு ஆம், அமுதென்று பேர் சொல்லிட்டு திராவிட மொழி குடும்பம் அப்படின்ற ஃபர்ஸ்ட் லெசன் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் ஈரோடு தமிழன்பன் எழுதிய தமிழ் ஓவியம் அப்படின்ற நூலையும் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் இருக்கிறது தமிழ் விடு தூது அப்படின்றது. தமிழ் விடு தூது பொறுத்த வரைக்கும் தமிழை வந்து தூதாக ஆம், அனுப்பி விடுறது தான் வந்து தமிழ் விடு தூது. ஸோ மதுரை சொக்கநாதர் மீது காதல் கொண்ட ஒரு பெண் வந்து தமிழையே தூதாக அனுப்புறாங்க அப்படின்றது தான் இந்த பாட்டோட இதை எழுதினவங்க வந்து யாருன்னு நமக்கு தெரியாது. ஸோ இதுல வந்து கன்னிகள் 69ல இருந்து 76 வரைக்கும் இருக்கிறது தான் நமக்கு வந்து இங்க பாடலா கொடுத்துருக்காங்க. ஸோ பாடல்ல வந்து பொறுத்த வரைக்கும் எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் இருக்கிறது தித்திக்கும் தெல் அமுதாய். ஸோ சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கிற மாதிரி இருக்கிறது முத்தமிழ். அதே மாதிரி முத்தமிழ்னா என்னதுன்னா இயல், இசை, நாடகம் இது எல்லாமே சேர்ந்ததுதான் முத்தமிழ் அப்படின்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட் வந்து தித்திக்கும் தெல்லமுதாய் இருக்கு. அதை வந்து எப்படி இருக்குன்னா உண்ணப்படும் தேனே, நம்ம அதை வந்து சாப்பிடுவோம். ஸோ உண்ணப்படும் தேனே அந்த மாதிரி உன்னோடு உவந்துரைக்கும் விண்ணப்பம் உண்டு விளம்ப கேள் அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. குரம் என்றும் பல்லு என்றும் கொள்வார். அதாவது குரம்னா குறவஞ்சி பாட்டையும் முக்கூடர் பல்லு இது எல்லாமே வந்து இவங்க எல்லாருமே சேர்த்துதான் உனக்குள்ள வந்து இருக்கு, நூல்களா இருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சிந்தாமணியா இருந்த உன்னை, அது சிந்தாமணி அப்படின்ற வேர்டையும் ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் தித்திக்கும் தெல் அமுதாய், நீ அமுதா இருக்கிற அந்த அமுதை வந்து நம்ம உண்ணப்படும் தேன், நம்ம உண்ற மாதிரி இருக்கும். ஸோ உண்ணும் போது நமக்கு பல்லுல வந்து பட்டு தான் போகும். ஸோ அதையும் ஞாபகத்துக்கு வச்சுக்கலாம். அதே மாதிரி நம்ம சாப்பிடும் போது எப்படி சாப்பிடணும்னா சிந்தாம சாப்பிடணும். இது எல்லாமே வந்து கீவேர்ட்ஸ். எதுக்குன்னா தமிழ் விடு தூது 9th புக்ல ஃபர்ஸ்ட் லெசன்ல தமிழ் விடு தூதுன்ற வேர்டு வந்து வரணும். அதுல வந்து என்னென்ன வேர்ட்ஸ் வந்தா அந்த பாட்டு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான். முற்றும் உணர்ந்த தேவர்களும், இப்போ இதெல்லாம் சிந்தாமணியாய் நம்ம சாப்பிடும் போதுதான் இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா, கடவுள் வந்து நம்மளை வந்து சாதம் வந்து கீழே சிந்தனா தண்டிப்பாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி முற்றும் உணர்ந்த தேவர்களும். ஸோ அங்க போயிடணும். அவங்க எல்லாருக்குமே வந்து முக்குணங்கள் தான் இருக்கு. ஆனா உனக்கு வந்து 10 குணம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வண்ணங்கள் வந்து பார்த்தோம்னா, இப்ப நம்ம தேவலோகம் போறோம்னு வச்சுக்கோங்களேன், அங்க நிறைய கலர்ஃபுல்லா இருக்கும். இப்போ வண்ணங்கள் நிறைய இருக்கும். தமிழ்ல வந்து 100 வண்ணங்கள் உடையாய் அப்படின்ற மாதிரி தமிழை வந்து பாராட்டி பாடியிருப்பாங்க. ஊனரசம் 6 அல்லால் உண்டோ செவிகள் உணவு. அதாவது ஊனரசம்னா குறைபாடுடைய சாப்பாடு அப்படின்ற மாதிரி சொல்றோம். அந்த மாதிரி அதுல வந்து நம்ம அறுசுவையில ஏதாச்சும் ஒரு சுவையில குறைவு கூட செய்ய அந்த மாதிரி இருக்கும். நவரசம் தமிழ்ல வந்து நவரசம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அழியா வனப்பு 1 அல்லது அதிகம் உண்டோ ஒளியா வனப்பு 8 உடையாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அழியா வனப்புனாவே அழகுதான் சொல்ல வராங்க. இதுல வந்துட்டு உனக்கு வந்து 8 வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதை எல்லாமே பாடல் ஞாபகம் வச்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் தெல் அமுதாய், அமுதம் மாதிரி இருக்கிறது. அதை என்ன பண்றோம், சாப்பிடுறோம். சாப்பிடும் போது பல்ல படும். அடுத்தது அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், சிந்தாம சாப்பிடணும். சிந்தாம சாப்பிடும் போது கடவுளோட ஆசி நமக்கு கிடைக்கும். இப்ப தேவர்கள் வந்து முக்குணங்களுடையவங்களாக இருக்காங்க. இப்ப தேவலோகம் எப்படி இருக்கும்னா கலர்ஃபுல்லா இருக்கும். அங்க ஃபுட்டு நல்லா இருக்கும். அதான் வந்து ஊனரசம் 6 அல்லால் செவிகள் உணவு நவரசம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். அழியா வனப்பு 1 அல்லது அதிகம் உண்டோ அந்த மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இதுல வந்து என்னென்ன இருக்கு, முத்தமிழ்னா இயல், இசை, நாடம். அது மாதிரி முக்குணம்னா என்னென்ன இருக்கு, எத்தனை சுவை இருக்கு, நவரசம் என்னென்ன இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எல்லாமே இங்க இருக்கும். முக்குணங்கள் அப்படின்னா முத்தமிழ்னா நமக்கே தெரியும், இயல், இசை, நாடகம். அது இங்க வந்து பார்த்தோன்னா குரம், பல்லு இது எல்லாமே சிற்றிலக்கிய வகைகளை சார்ந்தது. அதே போல இதுவுமே வந்து தமிழ் விடு தூதுவுமே வந்து சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். இதுல வந்து 3 இனம். 3 இனம் என்னென்ன அப்படின்னு கேட்கும்போது துறை, தாளிசை, விருத்தம். அப்போ வந்து துறை, தாளிசை 3 இனம். 3 இனம் அப்படின்னு சொல்லி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். என்னென்ன 3 இனம் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் ஒரு துறை, ஏதோ ஒரு துறை ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த துறையிலிருந்து தாளிசை, அதுக்கப்புறம் விருத்தம் அப்படின்றத வந்து 3 இனம் அப்படின்னு சொல்றாங்க. சிந்தாமணின்றது சிதறாத மணி இல்லைன்னா சிவக சிந்தாமணின்னு சொல்லியிருக்காங்க. முக்குணம் பொறுத்த வரைக்கும் சத்துவம், ரொம்ப அமைதியா இருக்கிறது, மேன்மை ஆகியவற்றை சுட்டும் குணம். சத்துவம், ராசசம், தாமசம் அப்படின்றது 3 குணங்கள். முக்குணங்கள்ல சத்துவம், ராசசம், அடுத்ததா வந்து என்ன சொல்லலாம்னா தாமசம். இது 3 முக்குணத்தை வந்து சொல்லுது.
வண்ணங்கள் 5. நார்மலாவே வண்ணங்கள் நமக்கு என்ன தெரியும்? கருப்பு, வெள்ளை. இது 2 நமக்கு நார்மல் வண்ணங்கள்ல கருப்பு, வெள்ளை. மீதி வந்து சிக்னல்ல நம்ம யூஸ் பண்றது. சிவப்பு, மஞ்சள், பச்சை. ஸோ மொத்தமா 5 வண்ணங்கள் இங்க சொல்லியிருக்காங்க. அதே தமிழுக்குன்னு பார்த்தோம்னா வண்ணம் 100 இருக்கு. அதுல வந்து குறில், அகவல், தூங்கிசை இதுல இருந்து இடைமெல்லிசை வண்ணம் ஈறாக மொத்தம் 100 இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஊனரசம்னா குறையுடைய சுவை. அதே மாதிரி நவரசத்துல என்னென்ன இருக்கு அப்படின்னா அப்படியே ஆப்போசிட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. வீரம் ரொம்ப தைரியமா இருக்கிறது, அச்சம் பயத்தோட இருக்கிறது, இழிப்பு வியப்பு, காமம் அவலம், கோபம் நகை, சமநிலை. இது எல்லாமே வந்து 9 சுவைகளையும் சொல்லுது. அதே மாதிரி இங்க லாஸ்டா ஒரு லைன் படிச்சோம் இல்லையா? ஒளியா வனப்பு 8 உடையாய் அப்படின்னு சொல்லியிருக்கோம். வனப்புனா அழகு. ஸோ அழகுனா என்னது? அழகு நார்மலாவே வனப்பு அழகுன்னு சொல்லியிருக்காங்க. இதுல வந்து இப்போ எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா அம்மை. இப்போ அழகுனா அம்மை போட்டுச்சுன்னா நம்ம அழகு குறைஞ்சிரும் இல்லையா? அம்மை அழகு அது வந்து குறைஞ்சு போயிடும். தொன்மைனா ரொம்ப பழமையானவங்க மாதிரி ஆயிடுவோம். தோல்ல வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ அம்மை அழகு, தொன்மை தோல், விருந்து அப்ப நம்ம நல்லா சாப்பிட்டு இயல்பு வாழ்க்கைக்கு மாறினா இயைபு, அதுக்கப்புறம் மாறினா நம்ம புலன்கள்லாம் சரியாயிட்டு இலைபு லாஸ்டா வந்து நார்மலா மாறிடும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அது வந்து 9 சுவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கன்னி அப்படின்னா என்ன ஆகுதுன்னா 2 கண்களை போல், அதாவது நம்ம நார்மலா பூ கட்டும் போது 2 பூவா வச்சு கட்டுவோம் இல்லையா? அந்த மாதிரி 2 கண்களை போல் 2 பூக்களை வைத்து தொடுக்கப்படும் மாலைக்கு கன்னி அப்படின்றது பெயர் வச்சிருக்காங்க. அதே போல் தமிழில் 2 அடிகள் கொண்ட எதுகையால் தொடுக்கப்படும் செய்யுள் வகை கன்னி. அப்ப இதுல வந்து எதுகை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. எதுகையால் தொடுக்கப்படும் செய்யுள் தான் வந்து கன்னி அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 2 கண்களை போல் 2 பூக்களை வைத்து தொடுக்கப்படும் மாலைக்கு கன்னி என்று பெயர். மீதி எல்லாம் மீனிங் தான். இப்போ இதோட நூலோட சிறப்பு வந்து என்னன்னா தமிழ் சிற்றிலக்கிய வகைகளுள் தூது என்பதும் ஒன்று. தூது தமிழ் விடு தூது அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா வாயில் இலக்கியம், சந்து இலக்கியம். வாயில பாடுறோம், சந்துன எந்த மூல முடுக்குல வேணாலும் போயிடும். இப்ப இது வந்து என்னன்னா ஒரு சொக்கநாதர், மதுரை சொக்கநாதர் மீது காதல் கொண்ட பெண் வந்து அவங்களுக்கு வந்து தமிழையே தூதா அனுப்பியிருக்காங்க. அததான் வந்து வாயில் இலக்கியம், சந்து இலக்கியம் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து தூதுக்கு வந்து இன்னொரு பேரு. தலைவன் தலைவியுள் காதல் கொண்ட ஒருவர் மற்றொருவர் பால் செலுத்தும் அன்பை புலப்படுத்தி தம்முடைய கருத்திற்கு உடன்பட்டமைக்கு அறிகுறியாக மாலையை வாங்கி வருமாறு அன்னம் முதல் வண்டு ஈராக பத்தையும். எதுல இருந்து எது வரைக்கும்னா அன்னம் முதல் வண்டு இது வரைக்கும் இது எல்லாத்தையுமே அவங்க வந்து தூதாக அனுப்புவாங்க. அதே மாதிரி இது எதுல கூறப்பட்டிருக்குன்னா கலிவெண்பாவல் இயற்றப்பட்டதாகும். இது எல்லாமே வந்து கலிவெண்பால இயற்றப்பட்டதாகும். தமிழ் விடு தூது மதுரையில் கோவில் கொண்டிருக்கும் சொக்கநாதர். இது ஃபர்ஸ்ட் சொன்ன. அதே மாதிரி இதுல எத்தனை கன்னிகள் உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா 268 கன்னிகள் இருக்கு. 268 கன்னிகள். தமிழின் சிறப்பியல்புகளில் குறிப்பிடும் சில கன்னிகள் இப்பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ளன. அதே மாதிரி 1930ல உ.வே.சா முதலில இதை வந்து பதிப்பிச்சிருக்காரு. இதோட ஆசிரியர் யாருன்னு நமக்கு தெரியாது. காதொளிரும் குண்டலமும் கைக்கு வளையாபதியும் கருணை மார்பின் மீத்தொளிர் சிந்தாமணியும் மெல்லிடையில் மேகலையும் சிலம்பார் இன்ப போதொளிரும் திருவடியும் பொன்முடி சூளாமணியும் பொலியச் சூடி நீதியொளிர் செங்கோலாய் திருக்குறளை தாங்கு தமிழ் நீடு வாழ்க. இதை எழுதினவர் யாருன்னா கவியோகி சுத்தானந்த பாரதியார்.